ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு 13வது வாரத்தோட 3வது நாள் மதிய வேலை ஓட் நிலவரத்தை தான் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கு. இதில் ஒரு சரியான ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. அது எல்லாமே உங்களுக்காக தான். மறக்காமல் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஹைப்பின் தட்டி விடுங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ வந்து நிறைய பேருக்கு போகும். ஏன்னா ஒரு சில விஷக்கிருமிகளாக வந்து வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் தடைபடுகிறது. நீங்கள் லைக் போட்டிங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு பிரச்சனைலாம் போகும். சரிங்களா? ஸோ மறக்காமல் வந்து இந்த லைக்கை தட்டி விடுங்க. உங்களுடைய ஆதரவால் தான் நம்மளோட இது விஷயங்கள் போகும். சரிங்களா? ஏன்னா நீங்கள் கேட்குறீங்களா விஜய் பார்வதி பற்றி பேசுங்கன்னு. அது விஜய் பார்வதி ரசிகர்களுக்கும் சரி மற்ற ரசிகர்களுக்கும் போகணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற அந்த லைக்கு தான் அடுத்தடுத்த விஷயங்களை கொடுக்கும். ஸோ மறக்காமல் அதை பண்ணுங்கள். சரி, இப்போது அஃபிஷியல் அப்படின்னு ஒரு விஷயம் பயங்கரமாக வந்து போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து அஃபிஷியல் பற்றி சொல்லுங்கன்னு இப்போ ஒரு அப்டேட் வருது. அது உண்மையிலேயே அஃபிஷியலாக எனக்கு வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த அஃபிஷியல் மேலே நம்பிக்கை இல்லை. பட் இப்போது இந்த சீசன் 9 பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி வெளியே வருது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அஃபிஷியலாக வந்துட்டு நம்ம விஜய் பார்வதி தான் ஃபஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு தான் ஒரு தகவல். அதாவது விஜய் பார்வதியும் வினோத்தும் தான் வந்து ஃபஸ்ட்டு செகண்டில் வந்து மாறி வந்துட்டு இருக்காங்கன்றத ஒரு பயங்கரமான ஒரு தகவலாக வருது. இது உண்மையாக இருக்கணும் அப்படின்றத நான் வந்து கடவுளை வந்து வேண்டிக்கிறேன். அவ்வளோதான். சரிங்களா? சரி, இப்போ வாங்க அந்த அனலைசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கானா வினோத் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு 1,28,835 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 28.05. நான் சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஓட்டு வரும்போது கண்டிப்பாக உண்மையிலேயே எனக்கு வந்துட்டு ஷாக் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் வந்துட்டு கொஞ்சம் சிரிப்பு வரதான் செய்யுது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஓட்டு யாருக்குமே இது வரைக்கும் வந்ததே கிடையாது. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். இப்போ வர ஓட்டு கானாவனத்துக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி வந்தது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி சீசன்லாம் முத்துக்குமரனுக்கு எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருந்துச்சு உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி அர்ச்சனாக்கு எவ்வளோ ஒரு சூப்பரான விஷயம் இருந்துச்சுன்னு தெரியும். பிரதீப்க்கு அவங்களுக்கு கூட இந்த மாதிரி ஓட்டு வந்ததில்லை. ஸோ கானாவனத்துக்கு இவ்வளோ ஓட்டு வருது அப்படின்போது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காகவும் இருக்குது, கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது. ஒரு பக்கம் வந்துட்டு கானாவனத் அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணார் அப்படின்றத ஒரு கேள்விக்குறியும் வருது. ஸோ இதுக்கு வந்து என்ன விடை அப்படின்னா கானாவனத்தை தான் அதுக்கு விடை கொடுக்கணும். அவரோட பர்ஃபார்மன்ஸ் தான் இன்னும் சீசன் 9 வந்துட்டு பயங்கரமாக ஹெவியாக கொடுத்து பண்ணணுன்றது என்னோட கருத்து. மற்றபடி நான் வந்துட்டு கானாவனத்தை எனக்கு அந்த கவுண்டர் அட்டாக்கிங்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு முன்னாடி வந்து அவரோட கேம் சுத்தமாக பிடிக்காம இருந்துச்சு. பட் இப்போலாம் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அவரோட விஷயங்கள் வந்து ரொம்ப குழப்பத்திலே இருக்கார். யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்? ஒரு பக்கம் விஜய் பார்வதிக்கு நிறைய விஷயங்கள் சப்போர்ட் பண்ணுறாரு, ஒரு பக்கம் கமருதுக்கும் நிறையா பண்ணுறாரு. ஆனால் இன்னுமே குழப்பத்தில் இருக்கார். கொஞ்சம் குழப்பத்தை தாண்டினா நல்லாயிருக்கும். ரெண்டாவது பேசுறதுனா திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 95,262 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20.74. அதாவது திவ்யா எப்படின்னா எப்பயுமே பார்வதி ஜாலியாக இருந்தாலும் அதில் ஒரு பார்வதியை பற்றி ஒரு விஷயம் வந்துடும். கோவமாக இருந்தாலும் அதில் வந்து விஜய் பார்வதி பற்றி ஒன்று வந்துடும். கோவமாக அழுகையாக இருந்தாலும் அதுலேயும் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இப்போ கனி இல்லாத ஒரு காரணத்தினால அவங்களால வந்து காசிப் பேச முடியல. கனி இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக வந்துட்டு விஜய் பார்வதி பற்றி நிறைய விஷயங்கள் கலாச்சிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கும் வந்து அப்பப்போ கண்டென்ட் வந்துகிட்டே இருக்கும். இப்போ கனி போனதுனால இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா உரிமையாக நம்பி இந்த கண்டென்ட் யார்கிட்ட வந்து விஜய் பார்வதி பற்றி பேசுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் யாரெல்லாம் நோட் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா அவங்க சொல்கிறத வந்துட்டு ஆப்போசிட்டில் சிரிக்கணும். அது கனி செய்வாங்க. ஏன்னா இப்போ வெளியே போய் அவங்க செஞ்சிட்ருக்காங்க போல இருக்குது பார்வதியை பற்றி. நம்மளுக்கு தெரியாது. இது வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி கனி வந்து விஜய் பார்வதி கலாச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் நான் போய் பார்க்கல. ஸோ இதை வந்துட்டு திவ்யா தவிர்க்கிறது நல்லாயிருக்கும். அதே மாதிரி நேற்று ஒரு மனுஷன் வந்துட்டு சாரின்னு வந்து திவ்யா கிட்ட கேட்டால் உங்கள் மன்னிப்பு ஏற்றுக்க முடியாதுன்றாங்க. அதுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு கிபி 1945 போகிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் திவ்யா தவிர்த்தா நல்லா இருக்கும். பட் ரொம்ப போல்டான ஒரு கேர்ள். அவங்களோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தா ரொம்ப சூப்பராக வந்துட்டு செம்மையாக பேசியிருந்தாங்க. நல்ல ஒரு தைரியமான ஒரு பெண். மூணாவது பேசுறது நம்மளுடைய பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 52,751 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.49. இதுதான் டீசெண்டான ஓட்டு. சரிங்களா? அன்அஃபிஷியலில் டீசெண்டாக எப்பயுமே நம்ம கிட்டத்தட்ட வந்து சீசன் 4 ஓடுங்க. ஏன்னா அதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 ஓட்டு சம்திங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கம்மியாக வந்துச்சு, ஒரு நாளுக்கு ஒரு ஓட்டுன்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாங்கின ஓட்டெலாம் பார்த்துருப்போம்ல, அதில் கரெக்டாக ஆவரேஜாக வர ஓட்டு இந்த ஓட்டு. ஸோ மக்களோட விஷயங்கள் கரெக்டாக வந்து இவங்களுக்கு இருக்குது. பிஆர் எதுவும் கிடையாது, சூப்பராக வந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி இவங்க வந்து உண்மையிலேயே வந்துட்டு ஃபேக்காக இருக்காங்களா இல்லை உண்மையாக இருக்காங்களான்றதுக்கு சான்று வெளியில் இருக்கிற ஹேட்டர்ஸ். ஸோ அவங்க ஃபேக்காக இல்லை. ஸோ இதுக்கு மேலே இந்த பிக் பாஸ் விட்டு வேறு என்ன வேணும்? ஏன்னா அவங்களுடைய தாரக மந்திரமே இங்கே நீங்கள் நடிக்காதீங்க, நீங்களாக இருங்க. அது மக்களுக்கு பிடிச்சி ஓட் பண்ணாங்கன்னா நீங்கள் அந்த பட்டத்தை தட்டிட்டு போங்கன்னு. நான் ஆல்ரெடி சொன்னது தான். விஜய் பார்வதி இந்த வாட்டி கண்டிப்பாக இந்த டைட்டில் அடிக்கணும். அவங்களோட உழைப்புக்கு ஒரு ஊதியம் கிடைக்கணும். அதுக்காக தான் நானும் ஓட்டு போட்டிருக்கேன். நீங்களும் மறக்காமல் ஓட்டை போடுங்க. நாலாவது பேசுகிறத கமருதுன்னு இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 43,358 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.44.
கமருதீன் உண்மையிலே வந்து ஒரு திறமையான ஒரு போட்டியாளர், அது மாற்றுக்கிறது கிடையாது. டிக்கெட்டு ஃபினாலில் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு. எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மொக்கையாக விளையாடாமல் ரொம்ப அழகாக பண்ணுறாரு. அந்த ஈகோ, அந்த கோவத்தை கம்மி பண்ணணும். குறிப்பாக விஜய் பார்வதி மேலே இருக்கிற அந்த வன்மத்தை குறைக்கணும். அவங்க உங்கள்கிட்ட வந்து மனசார வந்துட்டு ஒரு லவ்ன்ற ஒரு விஷயத்தில் விழுந்திருக்காங்க. அந்த விஷயத்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க, சரிங்களா? அதே மாதிரி உங்களை நம்புறவங்களை வந்துட்டு நீங்கள் கைவிட மாட்டீங்க, நிற்பீங்கன்றதான் உங்களுக்கு பேர் கிடச்சிருக்கு இந்த சீசன் 9ல். அதை கெடுத்துக்காதீங்க, அதான் என்னோடய கருத்து. ஏன்னா எனக்குமே கமருதீனை ரொம்ப பிடிக்கும். இப்போது அதாவது இந்த 3-4 நாள் நடக்கிற விஷயங்களை தவிர்த்து, முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு 3 வாரத்தை தவிர்த்து, அதுக்கப்புறம் அரோரா கூட இருந்த விஷயங்களை தவிர்த்து, எல்லாம் எல்லாமே தவிர்த்துனா போகிறேன் அப்படின்னு கேட்காதீங்க. அவர்கிட்ட நிறைய குட் குவாலிட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இந்த கடந்த ஒரு 4 நாளாக அவர் பண்ணுற விஷயங்கள் ரொம்ப மோசமாக இருக்குது. அதை அவர் மாற்றிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி கூட வந்துட்டு ஏதோ நைட் வந்து விஜய் பார்வதிக்கிட்ட வந்து சாரியெல்லாம் கேட்கக்கூடிய விஷயங்கள் வரப்போகுதுன்ற மாதிரி வயரில் வந்து நிறைய விஷயங்கள் போகுது. அது ரூமராக உண்மைன்றதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆனால் ஒன்றே ஒன்று, ஒரு பலூனை வந்துட்டு ஓரளவுக்கு தான் ஊதணும். அதிகப்படியாக ஊதி அந்த பலூன் சப்போஸ் அந்த ப்ரெஷர் தங்காமல் வெடிச்சிருச்சுன்னா அந்த பலூன் திரும்ப கிடைக்காது. 5வது பேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34,492 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.51. அவங்களும் ஏதோ ஒரு பிளான் பண்ணி என்னென்னமோ பண்ணுறாங்க அரோரா. நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த தட்டு சுற்றுற இடத்துல வந்துட்டு நம்ம பார்க்குறோன்னா சொன்னாங்க பிக் பாஸ், ஏம்மா பார்த்து சுற்றுன்னு. ஆனால் திரும்ப வந்துட்டு அதில் ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருந்தாங்க. தட்டோடு சேர்ந்து சுற்றணும்னு சொன்னால் தட்டை சுற்றிக்கிட்டே. ஆனால் அதை விக்ரம் பண்ணார். விக்ரம் பற்றி யாருமே கேட்கவே இல்லை. பிக் பாஸும் கேட்கல, சபரியும் கேட்கல, இன்னும் ஒரு சில பேர் கேட்கவே இல்லை. என்ன காரணம் தெரியல. பட் இருந்தாலும் அரோராவுக்கு வந்துட்டு இப்போ விஜய் பார்வதி குட்டி கடின்னு பேர் வச்சுருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். ஸோ அடுத்தது 6வது பேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29,377 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.4. ஸோ விக்ரம் சூப்பரான ஒரு திறமையான ஒரு போட்டியாளர், மாற்றுக்கருத்தே கிடையாது. அதே மாதிரி இந்த வாரம் குறிப்பாக வந்து விக்ரமோட கேம் வேறு மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்துட்டு திவ்யாவை தாக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நியாயத்துக்கு பண்ணார். அந்த வார்த்தைகள் பிரயோகம் ரொம்ப தவறு. கண்டிப்பாக வந்து விஜய் சேதுபதி வச்சு செய்ய போகிறார் அப்படின்றதுல மாற்றுக்கருத்து கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விக்ரம் விஜய் பார்வதி நேற்று பேசின விஷயங்களை யாரெல்லாம் பார்த்து ரசிச்சிங்கன்னு சொல்லுங்கள். ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப உண்மையாக பேசின மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு தோணுச்சான்றதை சொல்லுங்கள். எனக்கு விக்ரமை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவருடைய அந்த மற்ற விஷயங்கள், அந்த நெகட்டிவாக பண்ணுற விஷயங்கள் பிடிக்காது. ஆனால் அவர் இந்த பிக் பாஸ் சீசன் 9க்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவர் இந்த டாப் 5ல் வரணுன்றது என்னோட ஆசை. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். 7வது பேஸ் பார்த்தீங்கன்னா சபரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29,325 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தா 6.39. ஸோ சபரி திறமையான ஒரு போட்டியாளர், அது மாற்றுக்கருத்து கிடையாது. ரொம்ப நியாயமான ஒரு ஆள், தைரியமாக பேசக்கூடிய ஆள், தங்கமான ஒரு ஆள், நல்ல மனசுக்காரர். இவருக்கு வந்துட்டு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. பட் இந்த கேமை எப்படி எடுத்துகிட்டு போடுன்னு தெரியாமல் இவ்வளோ நாள் முழிச்சிட்டு இருந்தார். இப்போ தான் முழிக்கவே ஆரம்பிச்சிருக்காரு. நல்லா இருக்குது. இவர் டாப் 5ல் வரணும்னு ஆசைப்பட்றேன். அதே தான் வந்து பிக் பாஸ் ஆசைப்படுறாங்க போல இருக்குது. அதனால தான் டிக்கெட் ஃபினாலில் வந்துட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்குதோன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணுதான்ற சொல்லுங்கள். இப்போதைக்கு டாப்பில் சபரி தான் இருக்காங்க. 8வது பேஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28,972 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.31. ஸோ சாண்ட்ரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டாங்க, விஜய் பார்வதி கமருதீன் ஒன்றும் சேரக்கூடாது. ஏன்னா அதனால் விஜய் பார்வதிக்கு பிரச்சனை வரப்போகுது. அதே மாதிரி கமருதுக்கும் சாண்ட்ராக்கும் ஆகாது. புரியுதுங்க? அதே மாதிரி அவங்க ஒரு அழகான விஷயத்த சொன்னாங்க. என்னென்னா எல்லாருமே அவங்க பேசும்போது வீக்கெண்டில் நான் பார்த்துக்கிறேன், கமருதன் சரி, திவ்யா, விக்ரம் எல்லாருமே என்ன அப்போ வந்து விஜய் சேதுபதி அவர்களுக்கு மரியாதையே கிடையாதா? அவர் கேட்டுருவாரும் பயப்படணும், அவர் கேட்டால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் கேட்பார்ன்றதுக்கு தான் அர்த்தம் இது. 9வது பேசுனா சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,865 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் 3.67. ஸோ சுபிக்ஷா சூப்பரான ஒரு பொண்ணு. நேற்று வந்துட்டு அந்த டாஸ்க்கு பண்ணும்போது அப்படியே மயக்கச்சு கீழே வந்தாங்க பாருங்கள். மனசே கஷ்டமாகிடுச்சு, ரொம்ப வருத்தமாகிடுச்சு. சின்ன பொண்ணு, எவ்வளோ ஸ்டாமினா இருக்கிற பொண்ணு. ஆனால் நேற்று அந்த தட்டை வந்து கரெக்டாக படணும்னு சொல்லிட்டு சுற்றி பாவம் கீழே வந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போதைக்கு சுபிக்ஷா வந்துட்டு 7வது பேஸோ 6வது பேஸில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு சூப்பரான ஒரு பொண்ணு. டாஸ்க்கு வந்து நல்லா பண்ணுறாங்க. பட் என்ன பண்ணுறது, இவங்களால மொத்தமாக அவங்க ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4,59,237 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.